புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு காளை வாங்கி விற்பதில் தகராறு ஏற்பட்டுள்ள நிலையில் தகராறில் இன்பரசன் என்பவரை அவரது நண்பர்களே வெட்டிக் கொன்ற கொடூரச் சம்பவம் அரங்கேறியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு காளை வாங்கி விற்பதில் தகராறு ஏற்பட்டு உள்ள நிலையில் இளைஞர் கொலை செய்யப்பட்டு உள்ளார். தகராறில் இன்பரசன் என்பவரை அவரது நண்பர்களே வெட்டிக் கொன்ற கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு காளை வாங்கி விற்பதில் தகராறு ஏற்பட்ட நிலையில் இளைஞர் கொலை செய்யப்பட்டு உள்ளார். தகராறில் இன்பரசன் என்பவரை அவரது நண்பர்களே வெட்டிக் கொன்ற கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு காளை வாங்கி விற்பதில் தகராறு ஏற்பட்ட நிலையில் இளைஞர் கொலை செய்யப்பட்டு உள்ளார். தகராறில் இன்பரசன் என்பவரை அவரது நண்பர்களே வெட்டிக் கொன்ற கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு காளை வாங்கி விற்பதில் தகராறு ஏற்பட்ட நிலையில் இளைஞரை கொலை செய்திருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுவாமிநாதன். வணக்கம் சுவாமிநாதன், தகவல்களை பகிரலாம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கீழ வேப்பங்குடியைச் சேர்ந்தவர் இன்பரசன். அவர் வயது 25. இந்நிலையில் சென்ட்ரிங் வேலை செய்து வரும் நிலையில் இவர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பங்கேற்று காளைகளை அடக்கியும் ஜல்லிக்கட்டு காளைகளை வாங்கி விற்கும் தொழிலையும் செய்து வருகிறார். இது தொடர்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு டாஸ்மாக் கடையில் வைத்து இன்பரசனை அவரது நண்பர்களான பரமேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கடுமையாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக செம்பட்டி விடுதி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பரமேஸ்வரன், அன்பரசன், ராஜா மற்றும் ராஜேஷ் உள்ளிட்ட 4 நண்பர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இது தொடர்பாக இருதரப்பிலும் இடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை சென்றி வேலைக்கு புறப்பட்ட இன்பரசனை வல்லத்தரக்கோட்டை அருகே அழகம்பாள்புரம் அவர் இல்லத்தில் வைத்து விக்னேஷ், ரோகேஷ், திருமூர்த்தி, சீனு, ரஞ்சித் ஆகிய 4 பேர் அவரை வெட்டி படுகொலை செய்துள்ளனர். மேலும் அவர்கள் தப்பி ஓடிட்டதாக கூறப்படுகிறது. இதில் இன்பரசன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். இதையடுத்து அவரது உடலானது புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வல்லத்தரக்கோட்டை காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி தீவிரவாதிகளை குற்றவாளிகள் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில முள்ளூர் அருகே இன்பரசன் உறவினர்கள் இன்பரசனை கொலை செய்தவர்கள் மீது கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையில் கொலையில் ஈடுபட்டவர்களை மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை உடனடியாக கைது செய்வோம் என்பதை வலியுறுத்தி கூறியதன் அடிப்படையில் அவர்கள் தற்போது போராட்டத்தை கைவிட்டு சென்றுள்ளனர். இளைஞரை ஜல்லிக்கட்டு காளை வாங்குவதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுவாமிநாதன்.